பேசுறேன். அ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தினேஷ். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. கடந்த 20ஆம் தேதி டிவிகே மாநாடு மதுரை மாநாட்டுல வந்து என்னோட கார்ல தான் வந்து பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு. அது சம்மந்தமா வந்து கட்சியிலருந்து தலைமையிலருந்து பேசியிருந்தாங்க. எங்களோட லோக்கல் மாவட்ட செயலாளர் என்ட்ட உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க. பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு. ஆனா கார் வந்து என்கிட்ட வந்துருச்சு. தப்பான ஒரு செய்திய பரப்பி வந்து மேலும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைய ஏற்படுத்த பார்க்குறாங்க. கார் வந்து நான் வாங்கி என்னோட தேவைக்காக சில ஆல்ட்ரேஷனுக்காக வண்டி நின்னுட்டு இருக்கு. இன்னொன்னு என் ஃபேமிலியோட போய் நான் அந்த கார வந்து தலைவர் கையால வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு, அந்த காரு என் கையில தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனா. நான் வந்து வாங்குன இடத்துல அப்படியே வச்சு, தலைவர் வரட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் நின்னுட்டு இருக்கேன். இது விஷயமா வந்து நியூஸ்ல வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு. ஃபேக் நியூஸ் வேதனைப்படுறேன் அப்படின்னு. நான் இது நாள் வரைக்கும் வேதனைப்படல. ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப் டு டேட் வந்து நான் என்ட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே. வண்டி வாங்குனது, ரெக்கார்ட் என் பேர்ல மாத்துறது, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோனே அவர் கையால வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றேன். மேலும் இது மாரி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க. ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது. யாரும் வந்து இதுல உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேர பயன்படுத்தி என்னோட கார யூஸ் பண்ணி நீங்க வந்து தப்பான பேர கிரியேட் பண்ணாதீங்க. இது நீங்க எனக்கு மேலும் பிரச்சனை என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல. இது என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது. நீங்க டிவிக்கு அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக நீங்க இத யூஸ் பண்ண பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத பாருங்க. ஆனா இது விஷயமா நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது யாரும் உங்களுக்கு பேசல. எ என் கார் இருந்தத விட பெட்டரா தான் ஒரு நல்ல காராவே நீயே சூஸ் பண்ணிக்க. உனக்கு என்னன்னாலும் நாங்க பார்த்துக்கிறோம். உனக்கு என்ன வேணுமோ பாருன்னாங்க. எனக்கு புடிச்ச மாரி என் கார விட பெட்டரா ஒரு நல்ல கார் பார்த்துட்டேன் நானு. அத அவங்க அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் வேலையில நின்னுட்டு இருக்கு. அத தலைவர் வரணும். அவர் கையால வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்குனியா? பேசுனியான்னு. எல்லாருமே மேலிடத்துல இருந்து என்ட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவர் கையால வாங்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது விஷயமா தப்பான தகவல யாரும் பரப்ப வேணாம்.